Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 16க்கான current affairs தான் பார்க்க போறோம். First question, 20 லட்சம் கோடி சந்தை மூலதனத்தை கடந்த முதல் இந்திய நிறுவனம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். டாடா, ரிலையன்ஸ், டிவிஎஸ், BMW. இதற்கான ஆன்சர் ரிலையன்ஸ். 20 லட்சம் கோடி சந்தை மூலதனத்தை பெற்ற முதல் இந்திய நிறுவனம் எதுனா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்களோட பங்கு சதவீதம் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னா 1.83% வந்து உயர்ந்திருக்கு. கடந்த 52 வாரங்களில் 39.54% உயர்வு கண்டுள்ளது. அம்பானியோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னா $109 பில்லியன் இதன் மூலம் உயர்வு கண்டுள்ளது. இப்போ 2024ஆம் ஆண்டுல மட்டும் $12.5 பில்லியன் அதிகரித்ததால் இந்த சாதனை பெற முடிந்தது. இதன் மூலம் முகேஷ் அம்பானி தற்போது இந்தியாவின் பெரும் பணக்காரராக உயர்ந்திருக்கிறார். உலக அளவில் பார்த்தோம்னா இவர் 11வது இடத்தை பிடித்திருக்கிறார். நெக்ஸ்ட், முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை அமைக்க BPCL உடனான ஒப்பந்தத்தை அறிவித்துள்ள நிறுவனம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். CIAL, NAL, DRDO, AIAL. இதற்கான ஆன்சர் CIAL. கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெடோட இணைந்துதான் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கொச்சி விமான நிலையத்தின் உலகின் முதல் முறையாக பசுமை ஹைட்ரஜன் ஆலை மற்றும் எரிபொருள் நிலையத்தை நிறுவுவதற்காக இவங்க ஒரு MOE சைன் பண்ணியிருக்காங்க. யார் BPCL உடன் CIAL, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வித் கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட். பச்சை ஹைட்ரஜன் நீரிலிருந்து எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக தயாரிக்கப்படுகிறது. இதன் ஸ்ட்ராட்டஜி மூலோபாய கூட்டாண்மை நிலையான மற்றும் புதுமையான பசுமை ஆற்றல் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக CIALின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு பங்களிக்கும். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் BPCL என்பது இந்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் வரும் ஒரு பொதுத்துறை நிறுவனம். PSU, பப்ளிக் செக்டார் யூனிட். இது பினா, கொச்சி மற்றும் மும்பையில் 3 சுத்திகரிப்பு நிலையங்களை இயக்குகிறது. BPCL ஆனது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஆனது 2020ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களின் பார்ச்சூசன் பட்டியலில் 309வது இடத்தையும் 2021இல் ஃபோர்ப்ஸின் குளோபல் 2000 பட்டியலில் 792வது இடத்தையும் பிடித்தது இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். நெக்ஸ்ட், துபாயில் நடைபெறும் உலக ஆராய்ச்சி உச்சி மாநாட்டில் எந்த ஆண்டு நெட் ஜீரோ உமிழ்வதை இலக்காக வைத்துள்ளனர்? இதற்கான ஆப்ஷன் 2047, 2060, 2050, 2038. இதுக்கான ஆன்சர் 2050. 2050 தான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. விமான போக்குவரத்து தலைவர்கள் 2050ஆம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ஜிய உமிழ்வை அடைவதில் உறுதி பூண்டுள்ளனர். நிலையான விமான எரிபொருள்கள் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல்ஸ்ன்றது ஒரு முக்கியமான தீர்வாக காணப்படுகின்றன. சாஃப் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல்ஸ் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்துறை தலைவர்கள் அரசாங்கங்களுடன் இணைந்து பணியாற்றுகின்றனர். விமான நிறுவனங்கள் SAF திட்டங்களில், சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் திட்டங்களில் விமானத்திறன் மேம்பாடுகள், மாற்று உந்து தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் முதலீடு செய்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் 23 வயதில் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ள முதல் பழங்குடியின பெண் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஆப்ஷன் பார்க்கலாம். திருவண்ணாமலை, மதுரை, நீலகிரி, சேலம். இதற்கான ஆன்சர் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை அடுத்த புலியூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஸ்ரீபதி அவர்கள். இவங்களோட ஏஜ் வந்து 23. இவங்க வந்து இப்போ உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக தமிழகத்தின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஸ்ரீமதி சாதனை சமூக நீதியின் அடையாளமாகவும் பழங்குடியின சமுதாயத்துக்கு ஆதரவான தமிழக அரசின் கொள்கைகளின் வெற்றியாகவும் கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ICAI இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவின் புதிய தலைவராக
2024 to 2025 தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். ரஞ்சித் குமார், சரண்ஜாட் சிங், ஷரண் சிங், ராஜேஷ் சுக்லா. இதற்கான ஆன்சர் ரஞ்சித் குமார். ICAIயின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ரஞ்சித் குமார் அவர்கள். ரஞ்சித் குமார் அகர்வால் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவின் 72வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ரஞ்சித் குமார் அவர்கள் கடந்த 24 ஆண்டுகளாக பட்டய கணக்காளராக பணியாற்றி வருகிறார். மேலும் ICAIயின் நிறுவன செயலாளராகவும் DISAவின் தகுதி பெற்றுள்ளார். அவர் இதற்கு முன்பு ICAIயின் மத்திய கவுன்சிலில் தொடர்ந்து 3 முறை பணியாற்றியுள்ளார். இந்த ICAI எதன் கீழே வருதுன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆக்ட் 1949 அண்ட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ரெகுலேஷன் 1988 கீழே தான் இந்த ICAI வருது. இந்த ICAI கவுன்சில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 40 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 32 மெம்பர்ஸை வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸே எலெக்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்க 8 பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணும். யாரை நாமினேட் பண்ணுன்னா ரெப்ரசன்டிங் காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் CAG, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா SEBI அண்ட் அதர் ஸ்டாக் ஹோல்டர்ஸை நியமிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படத்துக்கான விருது யாது? ஆப்ஷன் பார்க்கலாம். நர்கீஸ் தத் விருது, இந்திரா காந்தி விருது, தாதா சாஹேப் பால்கே விருது, ஃபிலிம்ஃபேர் விருது. 1965ஆம் ஆண்டிலிருந்து தேசிய ஒருமைப்பாடு குறித்த சிறந்த திரைப்படத்திற்கான நர்கீஸ் தத் விருது வழங்கப்பட்டு வருகின்றன. 1984ஆம் ஆண்டிலிருந்து சிறந்த அறிமுக படத்துக்கு இந்திரா காந்தி விருது வழங்கப்பட்டு வருகின்றன. இப்போ இதற்கு பேர் மாத்திருக்காங்க. இந்த ஆண்டு நடக்க உள்ள 70வது தேசிய விருதுகளில் இந்த 2 பேரையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிறந்த அறிமுக படத்துக்கான இந்திரா காந்தி விருதை வந்து சிறந்த அறிமுக திரைப்பட இயக்குனருக்கான விருது அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பேரை. இவ்விருது வாங்கும் இயக்குனருக்கு வந்து பதக்கம் + 3 லட்சம் பரிசு வழங்கப்பட உள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படத்துக்கான நர்கீஸ் தத் விருது வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புகளை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த 70வது தேசிய விருதுகளில் மாற்றிருக்காங்க. வரப்போகுது அதுக்காக. இவ்விருது பெறும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் இருவருக்கும் பதக்கமும் தலா 2 லட்சம் பரிசும் வழங்கப்பட போகுது. நெக்ஸ்ட். இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கான பரிசு தொகை 10 லட்சம் இருந்தது. இப்போ அதை உயர்த்திருக்காங்க 15 லட்சமாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். AI பவர்ட் அரசு சேவைகளுக்கான 9வது கவுடெக் பரிசை நிறுவிய நாடு எது? ஆப்ஷன் பார்க்கலாம். சவுதி அரேபியா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு நாடுகள், ரஷ்யா. இதற்கான ஆன்சர் ஐக்கிய அரபு நாடுகள், UAE. 9வது கவுடெக் பரிசை நிறுவிய நாடு ஐக்கிய அரபு நாடுகள், UAE. 2024 உலக அரசு உச்சி மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயங்கும் அரசு சேவைகளில் அதன் முன்னோடி முயற்சிகளுக்காக இந்தியா மதிப்பு மிக்க 9வது கவுடெக் பரிசை பெற்றுள்ளது. இந்த விருதானது இந்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகளுக்கான அமைச்சகத்தின் குறிப்பிடத்தக்க முயற்சிகளை அங்கீகரிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமெரிக்க குடியுரிமை பெறும் நாடுகள் 2023 பட்டியலில் இந்தியாவிற்கு கிடைத்துள்ள இடம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். 2, 103, 127, 4. இதில் இந்தியாவோட இடம் வந்து 2வது இடம் பிடித்துள்ளது. முதல் இடம் வந்து மெக்சிகோ, 2வது இடம் இந்தியா, 3வது இடம் பிலிப்பைன்ஸ். இந்தியாவோட தரவரிசை பார்க்கலாம். உலகின் பாலின இடைவெளி குறியீடு 2023 இந்தியா எந்த பிளேஸை பிடிச்சிருக்குன்னா 127வது இடத்தை பிடிச்சிருக்கு. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2023 இந்தியா 161வது இடத்தை பிடித்துள்ளது. பிரசவத்தின் போது தாய் மற்றும் குழந்தைகள் இறப்பு பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.